Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் நம்பியிருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், நம்முடைய சந்ததிகளிலே, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நிச்சயமாய் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லியும் அவர் செய்கிறவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஒன்றுமற்ற நிலைமையில, பிள்ளை இல்லாத நிலைமையில தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். 7 விதமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணினார். அவர் சொன்னார், அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. சந்ததிகளுக்கு, ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் பொய்யின் ஆவிகள், மாறுபாடான ஆவிகள், மனுஷன் வேஷமாய் தெரிகிறான். இன்றைக்கு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இல்லைன்னு சொல்கிற ஒரு மனம் மாறுகிற ஒரு கூட்டத்தில், சமுதாயத்தில், ஜனங்கள் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில், சொந்த பந்தங்கள் மத்தியில், இன்றைக்கு நாம் வேலை செய்கிற சூழ்நிலை மத்தியில் அப்படிப்பட்ட ஜனங்களோடு நாம் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட சில காலகட்டங்களில் பாருங்கள், பொய் வருகிறது, மாறுபாடு வருகிறது, கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம். ஆனால் தேவனை பாருங்கள், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல. வாக்கு பண்ணினால் நிறைவேற்றுவார். 2வது பாருங்கள், ஆண்டவர் ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பேன் என்று மோசேவிடத்திலே சொன்னார். அதே போல காலங்கள் சரியான நேரத்தில், காலம் சமீபித்த பொழுது, வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டிய காலம் வந்தபோது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் ஜனங்களை புறப்பட பண்ணினார். பிரியமானவர்களே, ஒரே இரவிலே அணியாய் புறப்பட பண்ணினார். உங்களுக்கும் அவர் காலம் சமீபித்த பொழுது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாட்கள் இதுவே என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களையும் ஆசீர்வாதத்துக்கு நேராய் புறப்பட பண்ணுவார், விடுதலைக்கு நேராய் புறப்பட பண்ணுவார், மேன்மைகளுக்கு நேராய் உங்கள் வேலை ஸ்தலத்திலே புறப்பட பண்ணுவார், வேலை இல்லாத சூழ்நிலையில புதிய வேலையின் வாசலுக்குள் புறப்பட பண்ணுவார். நீங்கள் இழந்த அத்தனை நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள உங்களை புறப்பட பண்ணுவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்தில் வல்லமைக்கு நேராய், வரங்களுக்கு நேராய், கிருபைகளுக்கு நேராய் புறப்பட பண்ணுவார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சீசரை பார்த்து சொல்லுகிறார், நான் போவேன் என்று சொல்லி. அதே போல ஆதி அப்போஸ்தலர் காலத்தில், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார், திரும்ப வருவேன் என்று 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, இதையெல்லாம் நிறைவேற்றுகிறவர். திரும்பவும் வருவேன் என்பதை நிறைவேற்றுவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நாம் பொய்யான வாழ்க்கை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமான சாட்சியுள்ள வாழ்க்கையில் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் கர்த்தர் அதை விரும்புகிறார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அப்பா, மனம் மாறாதவரே, பொய் சொல்லாதவரே, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவரே, இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கு நீர் சொன்ன நல்வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், இதுவரைக்கும் தடையான தாமதமான காரியங்கள் சகலத்தையும் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினது போல இப்பொழுது ஜெபிக்கிற கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பாடுகளோடு, வியாதி
வியாதியின் படுக்கையோடு இத்தனை தடை இத்தனை தாமதம் என்று போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேரோடு கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது கிரியை நடப்பித்து நிறைவேற்றி தரும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறேனப்பா. காலம் சமீபித்த பொழுது, வாக்குத்தத்தத்தின் காலம் நிறைவேறுதலாய் கடந்து வரும் பொழுது நீர் அற்புதம் செய்கிறவர், விடுவிக்கிறவர் என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கு அது நடக்கட்டும், இந்த நாட்களில் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பமாய் ஆசீர்வதியும். என்னுடைய வேலை ஸ்தலங்களில் ஆசீர்வாதம் இருக்கட்டும், என்னுடைய கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஆசீர்வாதம் இருக்கட்டும். நம்முடைய மேலான வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். நீர் வரப்போகிற தேவன், சொல்லியிருக்கிற அத்தனை காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவன், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், ஒவ்வொருத்தருக்கு அப்படி நிறைவேற்றி ஆயத்தப்படுத்தி என்னுடைய மேலான வருகைக்கு எங்களை ஆண்டவரே அழைத்து செல்ல நீர் தகுதிப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் தாமே மகிமைப்படும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொன்னதை செய்வார், நிச்சயம் வாக்கு தத்தம் பண்ணி நிறைவேற்றுவார். ஆயத்தப்படுவோம். ஆமென்.